விழா இப்போது ஆரம்பமாக உள்ளது. மரத்தின் வேர் எவ்வாறு பலமாய் இருந்து மரத்தை காக்குமோ, எல்லா புயல்களுக்கும் மலைகளுக்கும் வெயில்களுக்கும் விலைக்கு மீட்டு காப்பது போல நமது ஐயா அவர்கள் திருச்சபையையும் திருச்சபை பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து நம்மை பாதுகாத்து வருகிற அவர்களை நாம் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் இப்போது நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நமது ஐயா அவர்கள், தலைமை ஐயா அவர்கள் ஜெபத்தோடு இதை ஆரம்பித்து வைக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம். எருசலேமை பூமியிலே ஸ்தாபித்து இம்மட்டும் நீர் மகிமைப்படுகிறேன். குழந்தைகள் பாலகருடைய வாயினால் துதி உண்டாக செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் எருசலேமின் குழந்தைகள் மூலமாக உமக்கு துதி உண்டாக செய்கிறீர். நன்றி கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே. துதிக்கிறேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று எருசலேமுக்கு கொடுத்த வாக்கு நினைவு கூறுகின்றோம். கர்த்தாவே துதிக்கிறையா. பிள்ளைகள் சின்ன வயதில் சத்திய வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்தீர் சுவாமி, செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. அவைகள் கற்றுக்கொண்டவைகளை நாளில் கர்த்தாவே திருச்சபைக்கு முன்பாக, கர்த்தாவே பெரியவர்களுக்கு முன்பாக, பெற்றோர்களுக்கு முன்பாக அவைகளை அவர்கள் கர்த்தாவே வெளிப்படுத்தும் வேலையாக இருக்கிறபடியினால் அதை கேட்டு நாங்களும் சந்தோஷப்பட உதவி செய்தோம். அப்போஸ்தலன் சொன்னார், இது உன்னுடைய பாட்டிக்குள் இருந்தது, இப்போ உனக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டது போல பிள்ளைகள் அப்படியே பெற்றோர்கள் பக்தி உள்ளவர்களாய் எருசலேமின் மக்களாய் இருக்கிறபடியினால் அவருடைய பிள்ளைகளும் இந்த வழியிலே நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி, உமக்கு நன்றி. லேலுயா. வைபவத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்மை அழைக்கிறோம் கர்த்தாவே. நீரின் மத்தியில் தலைமையை வைத்து தலைவராயிருந்து ஆளுகை செய்யும். ஒரு நீர் இருக்கிற இடத்துல ஒரு குறைவும் இருக்காது. லேலுயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே பிரசன்னம் இந்த இடத்துக்குள்ளே பெருகி இருக்கட்டும். கர்த்தாவே கேட்கின்ற மக்களுடைய உள்ளங்களிலேயும் தெய்வீக சந்தோஷம் அதிகமாக உண்டாகட்டும். ஏற்றுக்கொள்ளும். கற்றுக் கொடுக்க பிரயாசப்பட்டு தியாகம் பண்ணின ஆசிரியர்களுக்காக ஜெபம் பண்ணுகின்றோம். அவர்களுக்கு அதுக்குரிய பலன் உண்டு என்று நாங்கள் அறிவோம். அதுக்குரிய பலனை கட்டளையிடும். எடுத்துக்கிற எல்லா பிரயாசங்களுக்குரிய பலனை கொடுப்பீராக. வைபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய கருத்தை தருகிறோம். தலைமை வைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 உட்கார். சபையோரே வந்து நல்லாசீர் வழங்கிடுங்கள். வாருங்கள் வாழ்த்துங்கள் சபை
வாசிகளே, அப்போஸ்தலத்திற்கு அஸ்திவாரம் மாளிகையாம் விசுவாசிகளே, அன்புடன் எங்களின் அழைப்பை ஏற்று நீர் ஆனந்தம் கொண்டாட அன்புடன் வருவீர். வாருங்கள் வாழ்த்துங்கள் சபையோரே, வந்து நல்லாசீர் வழங்கிடுங்கள். வாருங்கள் வாழ்த்துங்கள் சபையோரே, வந்து நல்லாசீர் வழங்கிடுங்கள். வாருங்கள் வாழ்த்துங்கள் சபையோரே, வந்து நல்லாசி வழங்கிடுங்கள். வாருங்கள் வாழ்த்துங்கள் சபையோரே, வந்து நல்லாசி வழங்கிடுங்கள். ஸ்கூல் டீச்சர்ஸ்களே, அறிவான அன்பின் மாணவரே, அன்பான சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்களே, அறிவான அன்பின் மாணவரே, புதிய கிருபை நிரம்பி வழிய புது சிருஷ்டியா என்றுமே நிலைக்க வாருங்கள் வாழ்த்துங்கள் சபையோரே, வந்து நல்லாசி வழங்கிடுங்கள். வாருங்கள் வாழ்த்துங்கள் சபையோரே, வந்து நல்லாசி வழங்கிடுங்கள். இறைவன் நாமத்தில் இந்த நல் நாளிலே இன்பமாய் இயேசுவில் இணைந்து வாழ்த்துங்கள். வாருங்கள் வாழ்த்துங்கள் சபையோரே, வந்து நல்லாசீர் வழங்கிடுங்கள். வாருங்கள் வாழ்த்துங்கள் சபையோரே, வந்து நல்லாசீர் வழங்கிடுங்கள். ஹல்லேலூயா. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க ஒரு வருடமாக காத்திருந்த இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக என் தேவாதேவனுக்கு கொடானபடி ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறேன். முதற்கண் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் பரிசுத்த தலைமையாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறு 55 பிள்ளைகள் இந்த வருடத்திலே பயிற்றுவிக்கப்பட்டார்கள். டீச்சர்ஸ் 8 பேர் 10 பேர் இருந்தார்கள். அவர்களில் சிலர் இவ்வாறு தவிர்க்க முடியாத காரணங்களினால், பிள்ளை பேறு போன்ற காரணங்களால் அவர்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் அந்த கப்பல் மாலுமிகள் குறைந்தாலும் கப்பலை குறைந்த எண்ணிக்கை உள்ள திறமையான மாலுமிகள் அதை ஓட்டி செல்வது போல 6 டீச்சர்கள் மிகவும் திறமையாக இதை நடத்தினார்கள். நான் இங்கே புன்னேடி சபையிலே செல்ல வேண்டியிருந்தபடியால் அப்பத்துறை
ஐயாதை அவர்கள் தலைமை தாங்கி நடத்தி சென்றார்கள். அதற்காக நாம் அனைவரும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 10 செக்ஷன்கள் செயல்பட்டு வந்தன. ஆனால் 6 டீச்சர்ஸ் தான் அவர்கள் அதை திறமையாக நடத்தினார்கள். இதுவரை இந்த வருடத்தில் 42 வகுப்புகள் நடத்தப்பட்டன. பிள்ளைகள் நன்றாக போதிக்கப்பட்டார்கள். சபையாராகிய உங்களுடைய இந்த பெரிய பங்களிப்பானது டொனேஷன் 42,000 ரூபாய் வரை பிரிந்திருக்கிறது. காணிக்கை 19,000 ரூபாய், மொத்தம் 61,000 ரூபாய் பிரிந்திருக்கிறது. ஆகவே தான் இந்த இப்படிப்பட்ட சிறப்பாக இதை செயல்படுத்த முடிகிறது. அதற்கு உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு பைபிள் டெஸ்ட் நடத்தப்பட்டது. கடந்த வருடங்களில் பைபிள் டெஸ்ட்டுகள் 1, 2 என்று ஒவ்வொரு வருடம் நடத்தப்பட்டது. அதில் கடைசியாக வெளிப்படுத்தல் அதிகாரம் இந்த வருடத்தில் நடத்தப்பட்டது. ஒரு தடவை பைபிள் முழுவதும் டெஸ்ட் வைத்து முடித்து விட்டோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வருடம் தொடர்ந்து புதிதாக முதல் ஆதியாகமம் தொடங்கி மீண்டும் வைக்க இருக்கிறோம். அதற்காக என் தேவனை கோடாகோடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வாறு பெரிய தேவ மனிதர்கள் பார்த்தோம் என்றால் உலக அளவில் பெரிய மனிதர்கள், தேவ மனிதர்கள் எல்லாம் சண்டே ஸ்கூலில் தான் முதல்ல ஜீசஸ் குறித்து கற்றுக்கொண்டார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அநேகர் அவ்வாறு சாட்சி கூறியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். நம்முடைய சபையின் பிள்ளைகளும் இந்த தடவை உள்ள இந்த பேட்ச் பிள்ளைகள் மிக சிறப்பாக எல்லாவற்றிலும் பங்கெடுக்கிறார்கள். சபையின் காரியங்கள், சபையை ஆலயத்தை சுத்தப்படுத்துவது, அந்த வளாகங்களை சுத்தப்படுத்துவது, சமையல் காரியங்களில் உதவி செய்வது, இரவு வேளையில் தங்கி அவர்கள் பணிகளை செய்து வருகிறார்கள். அதற்காக நாம் அனைவரும் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஆண்டவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். பெரிய அளவிலே பெரிய தேவர் மனிதர்களாக வருவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சாமுவேல் பிள்ளை ஆண்டவனைப் போல ஆலயத்திலே சிறுவயதிலே ஏலியின் கையின் கீழே பணிவிடை செய்தது போல இவ்வாறு அவள் பணிவிடை செய்து வருகிறார்கள். அதற்கு என் தேவனை கோடாகோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அவள் அந்த சண்டே ஸ்கூலில் படித்த காரியங்களே சில வெளிப்பாடுகள் உண்டாகி கொண்டு இருக்கிறது. இவ்வாறு கடந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திலே பிள்ளைகள் ஜெபித்தார்கள். கொஞ்சம் பெரிய பையங்க ஜெபித்தார்கள். ஜெபித்த போது பார்த்தா ஊழியக்காரங்க கூட தோற்றுப்பாங்க. அந்த அளவிற்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பயங்கரமாக வல்லமையோடு ஜெபித்ததை நாங்கள் கண்டோம். இதெல்லாம் அந்த அடிஸ்தானம் சண்டே ஸ்கூலில் தொடங்கினது தான். அதற்காக இந்த தேவனுக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறேன். இந்த தலைமையாக இதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆசீர்வாதமாய் இது இருக்கும். ஆகவே எல்லாரும் அமர்ந்திருந்து இதை பார்த்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு வார்த்தையை முடித்துக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தை காத்துக்கொள்வேன். சங்கீதம் 119:44. அநேகமாயிரம் பொன்வரை பார்க்கிலும் நீர்வெண்ண வேதமே நலம். விஷயங்களை பாகுபடி என் சங்கங்களே நான் நம்பபடிக்கு என் சங்களை திறந்தருளும். ஆமென். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நான் முழுவதும் அது என் தியானம். பொதுவீரும் மகிழ்ச்சி உம்முடைய வேதத்தை வெரி குட். வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்களுண்டு. தினந்தோறு முத்துக்களை பார். உண்மையாகவே ஒரு முத்தாய் மாறுவா. வேதம் எனக்கு ஆகாரமா தினமும் ருசித்திடுவே. ஜபம் செய்வது எனக்கு பலனா. தினமும் ஜபித்திடுவே.
வணக்கம் ஃபாதர். வணக்கம். வாங்க வாங்க மாணிக்க சார், உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் மாணிக்க சார் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? கடவுள் கிருபை எல்லாரும் நல்லா இருக்கோம் மாணிக்க சார். என்ன ஒரு நாள் இந்த பக்கம் வர மாட்டீங்க, இன்னைக்கு அதிசயமாக இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு நீங்கள் ஒரு பெரிய உதவி செய்யணும். சொல்லுங்க, என்ன உதவி? எனக்கு கொஞ்சம் வயதாகியே கொண்டு இருக்கிறது. நல்ல விஷயம் தானே, எல்லாருக்கும் வயதாகிட்டு தானே இருக்கு. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. எனக்கு ஒரு குழந்தை வேண்டும். உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஆமாம். என்ன நீங்கள் இவ்வளோ நாள் பழகிருக்கீங்க, பேசியிருக்கீங்க, உங்கள் நிலைமையை என்கிட்ட சொன்னதே இல்லை. ஒரு பையன் இருக்கான், அவனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்றைக்கே எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப நன்றி ஃபாதர். டேய் தம்பிங்க வா, என்ன ஃபாதர்? அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. ஓகே ஃபாதர். இவன் தான் அந்த பையன். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஃபாதர். 26 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் மாணிக்கமையா அவர்கள் தங்களுடைய மகனை மிகவும் சிறப்பாக வளர்த்து பெரிய ஆளாக்கி அரசாங்கத்திலே அவருக்கு வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுத்து திருமணமும் செய்து வைத்து மிகவும் அவர் ஆசீர்வாதமாக உள்ளார். அவருக்கு ஏற்பட்ட சோதனையை பாருங்கள். வணக்கம் ஃபாதர். வாங்க வாங்க, என்ன விஷயம்? ஒரு ரூம் பார்க்கணும் ஃபாதர். உட்கார வைக்கணும். உட்காருங்க. சொல்லுங்க, யாருக்கு ரூம் பார்க்கணும்? அப்பாவுக்கு தான் பார்க்கணும் ஃபாதர். எத்தனை வயசு ஆகுது? ஒரு 60 வயசு இருக்கும் ஃபாதர். ஒரு ரூம் இருக்கு, பார்த்துட்டு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்கிடுங்க. ஓகே ஃபாதர். ஃபாதர் எப்படி நம்ம இந்த இடத்துல எப்படி நல்லா இருக்கா ரூம்லாம்? எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏசி வசதிலாம் இருக்கா ஃபாதர்? எல்லாம் இருக்கு. ஓகே ஃபாதர். அட்வான்ஸ் எப்போ கொடுக்க? விடும்போது கொஞ்சம் கூப்பிட்ருங்க. தேங்க்ஸ் ஃபாதர். சொல்லுப்பா. நம்ம வீட்டில் நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களாப்பா? நான் சந்தோஷமா தான்ப்பா இருக்கேன். உங்கள் உடல் நல்லா எப்படி இருக்குப்பா? என் உடல் நல்லா சுகம் நல்லா தான்ப்பா இருக்கு. ஏப்பா, நீ ஒரு நாள் இப்படி வந்து கேட்க மாட்டே, ஏன் திடீர்னு வந்து கேட்குற? இல்லைப்பா, உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்கலான்னு இருக்கிறோம். என்னப்பா சொல்ற? அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்ப்பா. சரி, உன் விருப்பத்தின்படியே நீ செய். உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம்ப்பா. சரிப்பா. வணக்கம் மாணிக்க சார். வணக்கம். வணக்கம் மாணிக்க சார், உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? கடவுள் கிருபையா நல்லா இருக்கும் எல்லாரும். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் உங்கள் தொழிலெலாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா தான் இருக்கு. வணக்கம் ஃபாதர். வாங்க. வணக்கம் ஃபாதர், அந்த ரூம் பார்க்கணும். டேய் தம்பிங்க வா, இவங்களுக்கு பார்த்து வச்சிருந்த அந்த ரூமை காட்டி விடு. ஓகே ஃபாதர். அப்பா, வேற ஏதாவது வசதி ஏதாவது வேணுமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. ஏசி வசதி ஏதாவது வேணுமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, இருக்கிறதே போதும். சரிப்பா, ரூமை பார்த்துடலாமா? வேண்டாம்ப்பா. ரொம்ப நன்றி ஃபாதர். ஃபாதர், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. எங்கள் அப்பா உங்களுக்கு முன்பே தெரியுமா? நல்லாவே தெரியுமே. சரியா ஒரு 25 இல்லை 26 வருஷம் இருக்கும். அப்போ உங்கள் அப்பாவுக்கு குழந்தை இல்லை, இங்கே இருந்தால் ஒரு குழந்தைய தத்தெடுத்துட்டு போனார். என்ன தத்தெடுத்து போனாரா? அப்போ நான் அனாதையா? என்னையா இவ்வளோ பாசமா என்னை படிக்க வச்சு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு.
அவரையா நான் முதியோர் இல்லத்தில் சேர்த்தேன். கடவுளே என் பாவத்தை மன்னிப்பீரா மன்னிப்பீரா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே நன்றி செலுத்திடுவேன். நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மை
நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. தாங்கி நடத்தினீரே, தடைகள் வந்த போதும் தாங்கி நடத்தினீரே. தடைகளை வாங்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பே. தடைகளை நொறுக்கி வழிகளை திறந்து தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. மடியாமல் காத்து கொண்டே, எப்பக்கம் நிறுத்தப்பட்டோ மடியாமல் காத்து கொண்டே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பே. நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றினீரே, தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பே. நன்மையும் கிருபையும் தொடர செய்தி தேவனே உம்மை துதிப்பே. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே.
கிருபையால் நடத்தினீரே. நன்றி செலுத்திடுவேன், நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவேன். அல்லேலூயா. Hosanna, Hosanna.
இன்னைக்கு வரி வசூலிக்க போகிறேன். எவ்வளவோ அள்ள போறேனோ தெரியவில்லை. உன் பெயர் என்ன? பீட்டர். உனக்கு 7000 ரூபா வரி. ஐயா, எல்லா வருஷமும் எனக்கு இவ்வளோ வரி வராதே, இது ரொம்ப அதிகமாக இருக்கே. அது அந்த வருஷம்யா, இது புது வருஷம், புது வரி. இது என்ன பகல் கொள்ளையோ? நாங்க அப்படி கொடு. உன் பெயர் என்ன? ரபோனிஷ். உனக்கு 10,000 ரூபா வரி. என்னது 10,000மா? ஆமாம், 10,000 தான். இன்னாங்க, என்ன கொடுமையோ இது. இவர் எல்லாருக்கும் அதிகமாக வரி வாங்கி ரொம்ப அதிகமாக வரி போடுறாரு. ஆமாம், இவர் அதிக வரி வாங்கி எல்லா மக்களோட சாபத்தையும் தான் சேர்த்து வைக்கிறார். போகச்சில என்னதான் கொண்டு போகிறாரோ. ஆமாம், நான் தினமும் மக்களுக்கு அநியாய வரி போட்டு கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. ஏனே தெரில. இயேசு என்னும் ஒருவர் எல்லாருடைய நோய்களையும் குணமாக்குகிறார், பாவங்களையும் மன்னிக்கிறார். ஒருவேளை எனக்கும் சமாதானம் தருவாரா இருக்குமோ? எனக்கும் அவரை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும். இயேசு எரிகோவுக்கு வருகிறார். நான் எப்படியாவது இன்னைக்கு அவரை பார்க்க வேண்டும். நான் வேற ரொம்ப குள்ளமாக இருக்கிறேன். அவரை சுற்றி எப்பொழுதும் கூட்டமாக வேற இருக்கும். என்ன செய்வது? என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. அது ஒரு காட்டத்தி மரம் இருக்குது, அதுக்கு மேலே யாரையும் ஒளிஞ்சிக்கலாம். நாம் எரியோவுக்கு செல்வோம், வாருங்கள். சகையுவே, இயேசுவே, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். என் வீட்டிலையா? இதோ சீக்கிரமா வருகிறேன். இவன் எல்லாருக்கும் அநியாய வரி போட்டு கொள்ளையடித்த பாவியான மனுஷன். இயேசு இந்த பாவியான மனுஷனிடத்தில் தங்க போகிறாரே. ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் எவனுடைய அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவனுக்கு நாளத்தனையாக திருப்ப கொடுக்கிறேன். இப்பொழுது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார். ஆஹா, என்னுடைய உள்ளத்தில் சந்தோஷமும் சமாதானமும் கிடைத்து விட்டது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 கூறப்பட்டுள்ளது. சகாயுவை மன்னித்து இரட்சித்த ஆண்டவர் நாமும் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன்.
செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேனா
கர்த்தாவின் யுகம் வெளிப்படும் போல் காணும் திருமுகம் நித்தியமாய். காலம் கழியும் இலோகம் அழியும் காண்பதெல்லாம் மாறி போயிடும். கர்த்தாவின் யுகம் வெளிப்படும் போல் காணும் திருமுகம் நித்தியமாய். ஆமென் கர்த்தாவே வேகம் வரணே, ஆமென் கர்த்தாவே நின் ராஜ்யம் வரணே. ஆமென் கர்த்தாவே வேகம் வரணே, ஆமென் கர்த்தாவே நின் ராஜ்யம் வரணே. கர்த்தாவின் வரவில் நம்மை எடுத்திடும்போல் கஷ்ட நஷ்ட சோதனைகள் மாறி போயிடும். கர்த்தாவின் கரம் வந்து துடைச்சிடும்போல் கண்ணுநீரும் வேதனையும் தீர்ந்து போயிடும். கர்த்தாவின் வரவில் நம்மை எடுத்திடும்போல் கஷ்ட நஷ்ட சோதனைகள் மாறி போயிடும். கர்த்தாவின் கரம் வந்து துடைச்சிடும்போல் கண்ணுநீரும் வேதனையும் தீர்ந்து போயிடும். ஆமென் கர்த்தாவே வேகம் வரணே, ஆமென் கர்த்தாவே நின் ராஜ்யம் வரணே. ஆமென் கர்த்தாவே வேகம் வரணே, ஆமென் கர்த்தாவே நின் ராஜ்யம் வரணே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். டீச்சர், நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸை ஆசீர்வதித்து தாரும். உமக்கு பிரியமானவைகளே எங்களுக்கு போதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. போன வாரம் நான் என்ன கிளாஸ் எடுத்தேன் ஞாபகம் இருக்கா? அன்பு. அதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கட்டா? சரி. ஃபர்ஸ்ட் ரூத் சொல்லு. நீ எப்பொழுது சத்தமிடுகிற வெங்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பாய். நான் மனுஷர் பாஷையிலும் தூதர் பாஷையிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எக்ஸலன்ட் ரூத், உட்காரு. அடுத்து ஜெமிமா எழுது. நான் ஒன்றுமில்லை எப்போது. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவியும் அறிந்தாலும் மலைகளை பெருக்கத்தற்க சகல விசுவாசம் அன்பு எனக்கிறவிட்டால் நான் ஒன்றுமில்லை. வெரி குட். அடுத்து நீ எழும்பு. எப்படி இருந்தால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை சொல்லு. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கும் அன்பு எனக்கிலாவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. குட். அடுத்து மெர்சி எழும்பு. அன்பு எப்படிப்பட்டது? அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது. எக்ஸலண்ட். உட்காரு. அடுத்து நீயும் அதே கொஸ்டினே சொல்லு. அன்பு எப்படிப்பட்டது? ஐயக்கமானதை செய்யாது, தப்புழிவை நடது, சினமடைய தீங்கு நினையாது. நீ எழும்பு. அன்பு அநியாயத்தில் சந்தோஷம் படாமல் சத்தியத்தில் சந்தோஷம் பட. வெரி குட். உட்காரு. அடுத்து அஸ்ரா எழும்பு. அன்பு எப்படிப்பட்டது? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நண்பும், சகலத்தையும் சதிக்கும். எக்ஸலண்ட். உட்காரு. அடுத்து சொல்லு. தீர்க்க தரிசனங்களானாலும் ஓய்ந்து போம், அந்நிய பாஷையினாலும் ஓய்ந்து போம், அறிவினாலும் ஒழிந்து போம், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. வெரி குட். உட்காரு. அடுத்து நீ எழும்பு. இவைகள் எல்லாம் இருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? இப்பொழுதே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இன்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. குட். உட்காரு. எல்லாரும் நல்ல ஆன்சர் சொன்னீங்க. நம்ம அன்பை பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம்.
எங்கள் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸை ஆசீர்வதித்து தந்ததுக்காய் நன்றி. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் எங்களிடத்தில் நிலைத்திருக்கிறது. இவை எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று நாங்கள் காண்கிறோம். நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து இருக்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். என் உள்ளத்தின் வாஞ்சையா உமக்காய் வாழுவதே, என் இதயத்தின் ஏக்கமையா உம்மை உயர்த்துவதே. என் உள்ளத்தின் வாஞ்சையா உமக்காய் வாழுவதே, என் இதயத்தின் ஏக்கமையா. நீ செய்த நன்மைகள் ஆயிரம், அதையே எண்ணி எண்ணி பாடுவேன். பேரின்பம் அதையே எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனே உம் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனே உம் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களிலும் நீர் உயர்ந்தவர். கர்த்தரே நீர் பெரியவர், வானங்களிலும் நீர் உயர்ந்தவர். உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். உலகம் தோன்றும் முன்னிருந்தவர், சகலத்தையும் உருவாக்கினவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். நீர் இருந்தவர், இருப்பவர், முடிவு இல்லாதவர். துதித்தலுடனே உம் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனே உம் சந்நிதியில் வருகிறோம், சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். சிங்காசனம் அந்த பூமியும் தன் பாதபடி. வானங்களும் சிங்காசனம் இந்த பூமியும் தன் பாதபடி. சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. நீர் அதிசயர், அற்புதர், வல்லவர். நீர் அதிசயர், அற்புதர்,
சர்வ வல்லவர். துதித்தலுடனே உம் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனே உம் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா, உமக்காய் வாழுவதே என் இதயத்தின் ஏக்கமையா. நீ செய்த நன்மைகளாயிரம், அதை எண்ணி எண்ணி பாடுவேன். நீ தந்த வாழ்க்கை பேரின்பம், அதை எண்ணி எண்ணி உயர்த்துவேன். துதித்தலுடனே உம் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம். துதித்தலுடனே உம் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம்.
அவர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் திருச்சபையின் விசுவாசிகள் யாவருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என் ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த கதை பிரசங்கத்தை தொடங்குகிறோம். பிதா குமாரன் ஆவித்ரியேகர்க்கு அலவரதமும் ஸ்தோத்திரம். திரியேகர்க்கு அலவரதமும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலங்களில் அநேக உவமைகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று குறிக்கும் விதமாக விதைக்கிறவனை பற்றிய உவமையால் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் நாம் எந்த நிலமாய் இருக்கிறோம் என்பதை ஆராய்வோம். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இவர்களே வழியோரம் விதைக்கப்பட்டவர்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இது முதலாவது வகையான நீளம். இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். பறவைகள் விதைந்து தின்பது போல் பகைவனம் தீயோன் பறித்திடுவான். பறவைகள் விதைந்து தின்பது போல் பகைவனம் தீயோன் பறித்திடுவான். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பற்ற நிலம் போல் பலன் கொடுப்பீர். சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இவைகளோ கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாமையால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இதுவே இரண்டாவது வகையான நிலமாகும். மண்ணில்லா பாறை நிலமாகும், மனதில் நிலையற்ற மனிதர்களே. மண்ணில்லா பாறை நிலமாகும், மனதில் நிலையற்ற மனிதர்களே. வேறற்ற வாழ்க்கை வாழ்வதினால் வெயிலில் வார்த்தை கருகி
நெருக்கி போட்டது. இவர்களே முள்ளுள்ள நிலமாகும். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போட்டதினால் அவனும் பலனற்று போவான். இது மூன்றாவது வகையான நிலம். முச்செடி புதராம் மனு உள்ளம், முளைத்திடும் ஆசைகள் நெறித்திடவே. முச்செடி புதராம் மனு உள்ளம், முளைத்திடும் ஆசைகள் நெறித்திடவே. இறைவனின் வார்த்தை வளரவில்லை, இறுகிய ஆசைகள் கொன்றதினால். இறைவனின் வார்த்தை வளரவில்லை, இறுகிய ஆசைகள் கொன்றதினால். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பலன் பெற்ற நிலம் போல் பலன் கொடுப்பீர். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. இதுவே நல்ல நிலமாகும். நல்ல நிலத்தில் விழுகப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100 60 30 பலன் தருவான். இதுவே 4வது வகையான நிலமாகும். இறைவனின் வார்த்தை உணர்ந்திடுவோம், குறையில்லா பயன்பட்ட நிலமாகும். இறைவனின் வார்த்தை உணர்ந்திடுவோம், குறையில்லா பயன்பட்ட நிலமாகும். 60 30 100 என்பேன், அறுவடை எடுப்பான் தம் வாழ்வில். 60 30 100 என்பேன், அறுவடை எடுப்பான் தம் வாழ்வில். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பலன் பெற்ற நிலம் போல் பலன் கொடுப்பீர். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இயேசு கூறுகிறார். நாமும் கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறோம். நாம் எந்த வகையான நிலமாக இருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். நாமும் நல்ல நிலமாக நாம் எல்லாரும் மாறுவோம், மறுமையில் நித்திய பலனை அடைவோம் என்று கூறி மங்களம் பாடலுடன் இந்த கதை பிரசங்கத்தை நிறைவு செய்கிறோம். மங்களம் ஜெய மங்களம், மகத்துவர்க்கு மங்களம், ஜெய மங்களம். மங்களம் ஜெய மங்களம், மகத்துவர்க்கு மங்களம், ஜெய மங்களம். கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்ட காலம் அது. கிறிஸ்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி சென்று சித்திரவதை செய்தனர், அடிமை வேலைக்கு உட்படுத்தினர், மறுதலிக்க செய்தனர், சிறையில் அடைத்து துன்பப்படுத்தினர், இருட்டறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினர், தீக்கிரை ஆக்கினார்கள், துப்பாக்கி குண்டுக்கு பலியாக்கினார்கள், வேதாகமங்களை தீயிலிட்டு சாம்பல் ஆக்கினார்கள். இப்படியாக கிறிஸ்தவர்கள் அநேக உபத்திரங்களை அடைந்தார்கள். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் துணிந்து இயேசுவை ரகசியமாய் ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவி
என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவவழியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22 வசனத்தில் நாம் வாசிக்கிறபடி அநேக உபத்திரங்களின் வழியால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். எனவே நாம் பயப்படாமல் இயேசுவுக்காக துணிந்து நிற்போம். ஆகையால் இயேசு சொன்னது போல இந்த சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் அறிவிப்போம். அப்பொழுது முடிவு வரும். இந்த சுவிசேஷத்தை நாம் எப்படி ஆகிலும் வீடுகள் தோறும் ரகசியமாக அறிவிப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உமக்காக துணிந்து நிற்க கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவான நல்ல பிதாவே. ஆமென். இதோ இவர்கள் மறைத்தாலும் சரி என்ற தீர்மானத்தோடு வீடுகள் தோறும் ரகசியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க சென்றார்கள். ஒரு நாள் வீட்டில் யாரு? ஏன்பா உனக்கு பேச்சே வராதா? ஆண்டவரே, இந்த சிறு வயதிலே பேச முடியவில்லையே. உனக்கு அப்பா இல்லையா? உனக்கு அம்மா இல்லையா? சரி, குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருவாயா? ரொம்ப சந்தோஷம்பா. நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ கேட்கிறாயா? இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவர் கண்ணில்லாதவர்களுக்கு கண் கொடுத்திருக்கிறார், முடவர்களை நடக்க செய்திருக்கிறார், ஊமையானவர்களை பேச வைத்திருக்கிறார், மரித்தோரை கூட உயிரோடு எழுப்பியிருக்கிறார். நீ அந்த இயேசுவை நம்பினால் அவர் உனக்கும் அற்புதம் செய்வார். நீ அந்த இயேசுவை நம்புவாயா? நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா? முழங்கால் போடு. ஆண்டவரே, எந்த பிள்ளையின் மீது மனமிறங்கும். இந்த பிள்ளையை நாவை தொட்டு பேச வையும். உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. விக்டர். ஆமென். ஏய் டாடி டாடி கூப்பிடுமா? டாடி இன்னொரு தடவை பேசுறமா? டாடி கூப்பிடுமா? டாடி என் பையன் பேசிட்டான். என் பையன் பேசிட்டான். ஐயா, என் பையன் பேசிட்டான். ஐயா, இந்த அற்புதம் எப்படியா நடந்துச்சு? என்னால நம்ப முடியலையா? சொல்லுங்கயா, சொல்லுங்க. சார், இயேசு அற்புதம் செய்கிறார். இதை நான் செய்யவில்லை. அந்த இயேசு தான் இந்த மகனை பேச வைத்திருக்கிறார். ஐயோ, நான் பெரிய பாவி ஆயிட்டேனே. இந்த கரத்தால் எத்தனையோ கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்து அணுவணுவா கொண்டு போட்டிருக்கு. அப்பேற்பட்ட என் குடும்பத்துல என் பையனை பேச வச்சுட்டாரு. ஐயா, இப்போதான் ஐயா புரிஞ்சுக்கிட்டேன், அந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையில தேவம் என்று. சார், நீங்க இது மாதிரி செய்த எல்லா தவறுகளையும் அந்த இயேசுவிடம் சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே நமக்காக இரத்தம் சிந்தி சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்து இன்று நமக்காக ஜெபிக்கிறார். ஐயா, ஐயா, நான் இயேசு ஏற்றுக்கொள்கிறேன். அவனை நம்புகிறேன், உங்களை நம்புகிறேயா. உங்களுக்கு என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்கய்யா, நான் அதை உங்களுக்கு சேரையா. நீங்கள் எனக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த இயேசுவுக்காக நீங்கள் வாழ்ந்தால் போதும். அந்த இயேசுவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள இந்த வேத புத்தகம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றிங்கய்யா. சார், அப்போ நான் போயிட்டு வரட்டா? நான் போயிட்டு வரட்டுமாப்பா? இல்லைங்கய்யா. எதுக்கு? நான் வெளியே போய் பார்க்கிறேன். யாராவது உங்களை பார்த்துட போறாங்க. சரிங்கய்யா, நீங்க போகலாம். ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த உதவி நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சரிப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவாகிய தேவனே, ராஜாக்களை உமக்கு ஸ்தோத்திரம்.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே, அதிகாரிகளை சந்தித்தீரே, அதேபோல் எங்கள் தேசத்தையும் சந்திப்பீராக, ரட்சிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் சிவரோம் நல்ல பிதாவே, ஆமென். Stop, come on. நீங்க யார், எங்க இருந்து வரீங்க? வயல என்ன? உங்களை பார்த்தால் கிறிஸ்து போல் தெரிகிறார்களே. பார்த்த கிறிஸ்து போல் தெரிகிறார்கள், அதான் பிடித்து செல்கிறோம். என்ன இவங்களா? எனக்கு என்னமோ இவங்கள பார்த்தா கிறிஸ்தவர் போல் தெரியலையே. சரி, நீங்க போகலாம். இன்னும் ஏன் பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? அந்த கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாலும் பிடித்து இழுத்து கொண்டு வாருங்கள். கொஞ்ச நாளா சார் கேப்டனை பார்த்த கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் கொஞ்ச நாளாவே சந்தேகமாக தான் இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் ரொம்ப நாளாக சந்தேகமாக தான் இருக்குது. இப்படியாக கேப்டன் அநேக கிறிஸ்தவர்களை ரகசியமாய் உதவி செய்து வந்தார். உள்ளத்தில் இயேசுக்கு சாட்சியாக அவர் வாழ்ந்து வந்தார். சார், எனக்கு கேப்டனை பார்க்க கொஞ்ச நாள் சந்தேகமா தான் இருக்குது. அவர் கிறிஸ்துவனுடைய தப்ப விடுகிறார். அப்படியா? எல்லாரையும் இங்கே வர சொல். கேப்டனை என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல். சார், என்ன அவசரமா பார்க்க வேண்டும் என்றிருக்கலாமே. சில நாட்களாக கிறிஸ்தவர்கள் தப்பி செல்கிறார்களாமே, அது எப்படி? அதுவும் நம்ம இடங்களிலே ஆராதனை கூட்டங்கள் நடத்திவிட்டு தப்பி செல்கிறார்களாமே, அதுவும் எப்படி? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சார், அவர்கள் எவ்வளோ தேடியும் அகப்படவில்லை சார். என்ன, எவ்வளோ தேடியும் கிடைக்கவில்லையா? ஏன் கிடைக்கவில்லை? உங்களால் முடியாது என்று சொன்னால் வேறு யாரால் முடியும்? இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே எங்கோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. சார், தவறொன்றும் நடக்கவில்லை சார். நாங்கள் தொடர்ந்து முயற்சியுடன் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். சீக்கிரத்தில் முடிவு வரும் சார். இல்லை, தவறு நடந்து கொண்டிருக்கிறது, அது நிச்சயம். நீ சொல், உனக்கு தெரியும். நீ சொல். தெரியாது சார். நீ சொல். எனக்கு தெரியாது சார். நீ சொல். நோ சார். கேப்டன், நீ சொல். என்ன, யாருக்கும் தெரியாதா? உங்கள் யாருக்கும் தெரியாது என்று சொன்னால் வேறு யாருக்கு தெரியும்? சம்திங் ராங். தெரியாது தெரியாது தெரியாது. என்ன நடக்கிறது இங்கே? கேப்டன், நீ சொல். எனது ஆட்சியிலே, எனது கூட்டத்திலே ஒரு துரோகியா இருக்கவே கூடாது. நோ கேப்டன், உன்னை போன்ற ஒரு திறமைசாலி நம்மில் ஒருவனும் இல்லை. இராணுவத்தின் ரகசியம் எல்லாம் உனக்கு நன்றாகவே தெரியும். உன்னை மீறி இங்கு ஒரு காரியமும் செயல்படாது. அப்படி இருக்க எனக்கு தெரியாது என்று சொல்கிறாயே. சொல் கேப்டன், சொல். ஏன் அப்படி சொன்னாய்? சொல் சொல். ஏன் அப்படி சொன்னாய்? ஏன் அப்படி சொன்னாய்? சொல் சொல். ஏன் அப்படி சொன்னாய்? சார், என்னை மன்னிச்சிருங்க சார். என்னை மன்னிச்சிருங்க சார். இவ்வளோ நாளா நான் மறைச்சு வச்ச ஒரு உண்மையை சொல்ல போறேன் சார். சார், அவர்கள் ஆராதிக்கும் அந்த கடவுள் தான் சார் உண்மையுள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம் சார். என்ன சொன்னாய்? இயேசுதான் மெய்யான தெய்வமா? சோல்ஜர்ஸ், தண்ணி தண்ணி. தண்ணீரா? தண்ணீர் கொண்டு வா. கொடி கொடு. கேப்டன், எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு தண்ணீரை கொடுக்காமல் சாகடித்திருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு தண்ணீர் கொடுக்கிறேன். இந்தா குடி, தண்ணீர் குடி. கேப்டன், எத்தனையோ கிறிஸ்தவர்களை உயிரோடு எரித்திருக்கிறாய். அதனால் இப்பொழுது நான் உன்னை எரிக்கப் போகிறேன்.
உயிரோடு கொடுத்தினாலும் பரவாயில்லை, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மையுள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம். என்ன சொன்னாய்? சொல்றாஸ். இளங்கோ, பெட்ரோலை கொண்டு வா. பந்தத்தை கொண்டு வா. உங்களில் இப்படிப்பட்ட துரோகிகள் உண்டானால் உங்களுக்கும் இதே கதிதான். ஆம், பார்த்தீர்களா இந்த கொடூர சம்பவத்தை? அன்பு நிறைந்த இயேசுவுக்காக அந்த கேப்டன் தன்னையே தியாகமாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். ஆனால் அனாதையாக விடப்பட்ட அந்த கேப்டனின் மகனை போர் சேவகரில் ஒருவன் இறக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவ வீட்டில் ரகசியமாய் கொண்டு போய் விட்டு சென்றார். கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி தேடி அலைந்தார்கள். அந்த நிலையிலும் அந்த ரகசியமாக கூடிக்கொண்டு தேவனை ஆராதித்து கொண்டே இருந்தார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இனி நாம் பயப்பட தேவையில்லை. காரணம், நமக்கு உதவி செய்ய கேப்டன் இருக்கிறார். ஆகையால் நாம் தைரியத்தோடு தேவனை தொழுது கொள்வோம். நாம் அனைவரும் இப்பொழுது கண்களை மூடி ஒரு பாடலை பாடுவோம். ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றோ வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே. இதுதான் ரகசிய கூடுகையோ? நீதான் இவர்களுக்கு போதகரோ? ஏன் இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டு என் ஜனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய்? இருக்கட்டும். கொடு. இதுதான் வேத புத்தகமோ? இது எப்படி என் ராஜ்யத்திற்குள் வந்தது? இருக்கட்டும். இப்பொழுதே உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறேன். உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் ஒழுங்காக இந்த வேத புத்தகத்தை துப்பிவிட்டு இயேசுவை மறுதலித்து விட்டு செல்லுங்கள். இல்லை என்றால் இங்கே இருக்கும் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியாகி விடுவீர்கள். முதலாவதாக நீ துப்பிவிட்டு செல். துப்ப மாட்டேன். என்ன சொன்னாய்? துப்ப மாட்டேன். என்ன சொன்னாய்? துப்பிவிட்டு செல். என்ன சொன்னாய்? சரி, நான் துப்பிவிட்டு செல்கிறேன். உங்கள் போதகரை துப்பிவிட்டு சென்ற பின் ஏன் இன்னும் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? துப்பிவிட்டு செல்லுங்கள். ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கேன்? துப்பி விட்டுட்டு வா, இல்லைன்னா அவங்க ஒன்று கொண்டு போடுவாங்க. நீ நின்று கொண்டிருக்கிறாய், துப்பிவிட்டு செல். இல்லை, நான் ஏசப்பாவை துப்ப மாட்டேன். இல்லை, நான் ஏசப்பாவை துப்ப மாட்டேன். அங்கிள், இந்த ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் அங்கிள். நான் துப்ப மாட்டேன். இப்போ
உங்களை நேசிக்கிறார் அங்கிள். நான் துப்ப மாட்டேன் அங்கிள். இந்த ஏசப்பா உங்க பாவத்தை மன்னிப்பார் அங்கிள். நான் துப்ப மாட்டேன் இப்போ அங்கிள். இந்த ஏசப்பா உங்களை நேசிக்கிறார் அங்கிள். உங்க பாவத்தெல்லாம் மன்னிப்பார் அங்கிள். நான் துப்ப மாட்டேன் இப்போ அங்கிள். இந்த ஏசப்பா எனக்காகவும் உங்களுக்காகவும் இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் சிலுவையில மரித்தார் அங்கிள். நமக்காக உயிரை விட்டார் அங்கிள். என்ன சொன்னாய்? ஆமா, நீ விக்டர் தானே? ஆமாங்க அங்கிள். அப்பா உயிரோட எரிச்சு போடுங்க. அவருடைய மகன் தான் நான். ஆமா, நீ ஊமை தானே? ஆமாங்க அங்கிள். அந்த ஏசப்பா தான் என்னை பேச வச்சார் அங்கிள். அவர் ரொம்ப நல்லவர் அங்கிள். உங்களையும் நேசிக்கிறார் அங்கிள். என்னமா சொல்ற? இந்த ஏசப்பா என்ன நேசிக்கிறாரா? நேசிக்கிறார் அங்கிள். இந்த ஐயோக்கு என்ன நேசிப்பாரா? நேசிப்பார் அங்கிள். என்ன மன்னிச்சிருமா விக்டர்? நான் மன்னிக்கிறது இல்லை அங்கிள். அந்த ஏசப்பா தான் உங்களை மன்னிப்பார் அங்கிள். இந்த ஐயோக்கு இந்த ஏசப்பா மன்னிப்பாரா? மன்னிப்பார் அங்கிள். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. இயேசுவே, என்ன மன்னியோ, என்ன மன்னியோ தெய்வமே, என்ன மன்னியோ, மன்னியோ. நீங்கள் இந்த இயேசுக்காக ஓடுகிற கூட்டமா? சி, வெட்கம். இந்த சிறு பிள்ளைக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களில் ஒருவருக்கும் இல்லை. போய்விடுங்கள், என் கண்முன் நிற்காதீர்கள். இளங்கோ சோல்ஜர்ஸ், உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், இனி நம் தேசத்தில் கிறிஸ்தவர்கள் வாழட்டும். இந்த வேத புத்தகம் இனி நம் தேசத்திலே அச்சிடப்படட்டும். இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிற கிறிஸ்தவர்களை விடுதலை செய்யுங்கள். இருட்டறையில் இருக்கிற கிறிஸ்தவர்களையும் விடுதலை செய்யுங்கள். இனி இந்த தேசம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகட்டும். இங்கே இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கட்டும். அல்லேலூயா. நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர் என்று நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். பூமியோ அது மாறி போகலாம், அவர் வார்த்தை என்று மாறாதையா. வானபூமியோ அது மாறி போகலாம், அவர் வார்த்தை என்று மாறாதையா. உண்மையுள்ளவர் என்று நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். அவர் உண்மையுள்ளவர் என்று நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். சொன்னவன் இறுதி வரை நடத்துவார். வருவேன் என்று சொன்னவன் நம்பே தீருவார். வருவேன் என்று சொன்னவன் இறுதி வரை நடத்துவார். பாதியிலே கைவிட மாட்டார், அவர் மனிதன் அல்ல. திக்கற்றோராய் விட மாட்டார், மனுபுத்திரனும் அல்ல. பாதியிலே கைவிட மாட்டார், அவர் மனிதன் அல்ல. திக்கற்றோராய் விட மாட்டார், மனுபுத்திரனும் அல்ல. வானம் பூமியோ அது மாறி போகலாம், அவர் வார்த்தை என்று மாறாதையா. வானம் பூமியோ அது மாறி போகலாம், அவர் வார்த்தை என்று மாறாதையா.
இன்னும் நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர், அவர் உண்மையுள்ளவர், இன்னும் நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். கேட்டதும் பாறையிலிருந்து தந்திட்டார், துண்டப்பம் தந்திட்டார், சுவை தேனிட்ட பணிகாரம். கேட்டதும் பாறையிலிருந்து தந்திட்டார், துண்டப்பம் தந்திட்டார், சுவை தேனிட்ட பணிகாரம். வாக்குத்தத்த கானானுக்கு கூட்டி சென்றார், கட்டாத வீடுகளை கையில் தந்தார். வாக்குத்தத்த கானானுக்குள் கூட்டி சென்றார், கட்டாத வீடுகளை கையில் தந்தார். வானம் பூமியோ அது மாறி போகலாம், அவர் வார்த்தை என்று மாறாதையா. வானம் பூமியோ அது மாறி போகலாம், அவர் வார்த்தை என்று மாறாதையா. அவர் உண்மையுள்ளவர், என்றும் நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். அவர் உண்மையுள்ளவர், என்றும் நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். குப்பையிலிருந்து உயர்த்துவார், தூசியிலிருந்து சிறையிலிருந்து தூக்குவார், பல்லக்கை பரிசளிப்பார். குப்பையிலிருந்து உயர்த்துவார், தூசியிலிருந்து எழுப்புவார், சிறையிலிருந்து தூக்குவார், பல்லக்கை பரிசளிப்பார். ராஜாக்கள் நம்மை தேடி ஓடி வர செய்வார், நம் வார்த்தைக்காக காத்திருக்கும் காலம் தருவார். ராஜாக்கள் நம்மை தேடி ஓடி வர செய்வார், நம் வார்த்தைக்காக காத்திருக்கும் காலம் தருவார். வானம் பூமியோ அது மாறி போகலாம், அவர் வார்த்தை என்று மாறாதையா. வானம் பூமியோ அது மாறி போகலாம், அவர் வார்த்தை என்று மாறாதையா. அவர் உண்மையுள்ளவர், என்று நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். அவர் உண்மையுள்ளவர், என்று நன்மை செய்பவர், சொன்ன வார்த்தை மாறாதவர். சொன்ன வார்த்தை மாறாதவர், அவர் சொன்ன வார்த்தை மாறாதவர். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இதுவரைக்கும் நடந்த சண்டே கிளாஸ் புரோகிராமத்தை விட இது முழுதும் ஆவிக்குள்ளாக நடக்கும். நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கூட நான் வெளியே போயிட்டு கூட லேட்டாக இருக்கக்கூடாது, ஒரு நிகழ்ச்சியும் விடக்கூடாதுன்னு தான் உடனே வந்தேன். தேவனுக்கு மகிமை. இதில் நான் என்ன உணர்கிறேன் என்றால், நெகேமியா சொன்னார், சேர்ந்து கட்டுவோம் வாருங்கள் எருசலேமில் பழுதடைந்த பாகங்களை சேர்ந்து கட்டுவோம். இதுவும் எருசலேமை கட்டுகிற ஒரு பணியை இல்லையா? எருசலேமை கட்டுகிற இது ஒரு பணி. படிப்படியாக எத்தனை வகையான பணிகள் இங்கே நடக்கிறது நானும் கொஞ்சம் கவனிக்கிறேன், ஆண்டவர் முழுதும் கவனிக்கிறார். அதன் மூலமாக எருசலேம் அருமையாய் கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த இளம் பிள்ளைகளுடைய தான் அஸ்திவாரம்.
இதுகளுக்கு அந்த மோசைக்கு தாயார் கற்றுக் கொடுத்த அந்த பாடம் அவர் பெரிய அரும்பெரும் தலைவனாக மாற்றிவிட்டது. தேவனுக்கு மகிமை. விசுவாசத்தில் பெரியவனாக்கிவிட்டது. அப்படினால இவர்களை பயிற்சிக்கிற டீச்சர்களுக்கும் நான் சபையின் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். தேவனுக்கு மகிமை. அவர்களுக்கு நற்போதனை கொடுத்து, அதாவது நம்முடைய பணிகள் நடக்கிறது பாருங்கள், எல்லா பணிகளுக்கும் ஒருவருக்கும் அதாவது ஊதியம் சம்பளம் என்று இல்லை. எல்லாருடைய நோக்கமும் எருசலேமை கட்டணும் இல்லையா, சரியாய் கட்டணும் இங்கிறதான் எல்லாருடைய நோக்கம். பல வகையிலையும் பணி நடக்கிறது. அதாவது சமையல் பண்ணிலிருந்து தூக்கிறது துடைக்கிறதுலேருந்து எல்லாமே எருசலேமை கட்டுவதற்காக. அதில் இந்த பணி முக்கியம். இன்று நடந்த இந்த நிகழ்ச்சியில் பெரியவர்களுக்கும் ஆலோசனை கிடைத்திருக்கிறது இல்லையா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இதுதான் கற்றுக் கொடுத்தவர்களும் ஆவிக்குரிய நிலையில் ஆவிக்குள்ளாக இருந்து ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து பிள்ளைகள் உள்ளத்தில் பதிய வைத்தார்கள். சின்ன பிள்ளைகள் மறக்காமல் நீண்ட சம்பவங்களையும் வரிசையாக பாடினார்கள், வரிசையாக சொன்னார்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறந்துருமே, அப்படி போதனை ஆவிக்குள்ள அவர்களுக்கு போதனை கொடுத்து ஸ்டடி ஆக்கி இன்று சபை நடுவே இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஆமென். தேவனுக்கு மகிமை. இந்த சண்டைகள் சாதாரண ஞாயிறு பள்ளி ஒரு சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியம். செய்கின்ற கர்த்தருடைய இந்த டீச்சர்ஸ்களை நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இதுக்கு விரோதமாக சத்துரும் போராடுவான். ஏன்னால் இது ஒரு இறைவனி, இது ஒரு ஊழியம்தான். அதுபடியால் போராடுவான். மனம் தளராமல் கர்த்தருக்காக நீங்கள் வளர்த்து விடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகி தேவன் அதுக்குரிய பலனை உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளுக்கும் கொடுப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இப்படியே அது போய்விடாது, அது தொடரும் என்பதை உங்களுக்கு நான் மனப்பூர்வமாகத்தான் நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. நாம் ஒரு ஆர்பனேஜ் நடத்தினோம். அது ஒரு குறைஞ்ச பிள்ளைகள் தான். பல வருடங்கள் நடப்பித்தோம். 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் அவர்களை. அப்புறம் நெருக்கடிகள், அரசாங்க நெருக்கடிகள், பல சூழ்நிலைகள் நம்ம ஊழியத்தை அது பாதித்தபடியினால அடிக்கடி போலீஸ் வேணும் வருகிறதும் போகிறதும் பல டிபார்ட்மெண்ட் வெளியே பார்க்குறவங்களுக்கு என்னமோ நடக்கிற மாதிரி இப்படியெல்லாம் இருந்ததுனால பல காரியங்கள் நிறுத்தி விட்டேன் நம்ம ஊழியத்துக்கு. அதில் போன பையங்க அத்தனை பேரும் சாட்சியாக இருக்கிறான். அத்தனை பேருங்க இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாம் போன இடத்துல அப்படி. அதில் ஒரு சிலர் கல்யாணம் முடிச்சிருக்கிறான். இந்த பிராஞ்சிலேருந்து ஒரு கல்யாணம் முடிச்சிருக்கிறான் சாட்சியாக இல்லையா. அப்படியால் இந்த சண்டை கிளாஸ் செய்கிறீங்களா அத்தனை பேரும் பெரிய ஆட்களாக ஆவார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதனுடைய பலாபலன் உங்களுக்கு தான் கிடைக்கும் இல்லையா, உங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த எருசலேம் கட்டுகிற பணியில் இந்த ஊழியம் ஈடுபட்டதற்காக இன்று நடந்த நிகழ்ச்சிகள் நான் ரொம்ப அருமையாக அவைகள் அமைந்திருந்தது, அவைகள் நியாயமாக இருந்தது. அது அநேகருக்கு உணர்வையும் தூண்டுதலையும் உண்டாக்கி இல்லையா. நான் இப்படி அதிகம் சொல்ல விரும்பவில்லை. தூரத்தில் வந்து நீங்களாம் போகணும் விட்டுறதை. ஆனப்படினால என்னுடைய இடத்தில் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் இதன் மூலமாக இன்று எனக்கு ஏற்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, டீச்சர்ஸை ஆசீர்வதிப்பாராக. இல்லை தூரத்தில் இருந்தும் தேவனுடைய திருச்சபையினுடைய ஐக்கியத்தை பாருங்கள். இசைவனைப்பான நகரம் என்று சொன்னது போல் தூரத்திலிருந்து வந்திருக்காங்க பாருங்கள். அங்கிருந்து வள்ளியூர் பல இடங்களில் இருந்தும் தூரத்திலிருந்து இன்றைக்கு ஆராதனை நாள் முடித்து விட்டு அவ்வளோ பேருங்க வந்திருக்கிறாங்க. தேவனுக்கு சோற்றம். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் திருச்சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, அருமையான பிதாவே, சோத்திரம் ஐயா. உம்முடைய ஒழுங்குமுறைகளுக்காக, உம்முடைய நடத்துதலுக்காக பிதாவே, சபை எவ்வளோ அருமையாக செம்மையாக நீர் கட்டி எழுப்பி வருகிறீர் என்பதை கண்டு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் படிக்கிற பாடங்கள் புத்திமதியில்
ஆலய பணிகளிலும் அவர்கள் ஈடுபடுகிறதை உணர்கின்றோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால இந்த ஊழியம் சிறந்தோக்கி வளரட்டும், பெரிதளவாய் மாறட்டும். இதில் பணிபுரிகிறவர்கள் இடைக்காலங்களை தொய்ந்து போகாதபடி திடமாய் இருந்து இறைவனி என்ற நோக்கத்தோடு இதை செய்து நிறைவேற்றி மறுமையிலே அதுக்குரிய பலனை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. கிருபையாயிரும். பிள்ளைகள் அருமையாக செய்தார்கள். அவர்களை ஆசீர்வதி, டீச்சர்களை ஆசீர்வதி, யாவரோடும் உடைய கிருபை இருக்க வேண்டும் என்று கெஞ்சேறும். இந்த பணிக்காக உதவி செய்தவர்களையும் ஆசீர்வதியும் கிருபையாயிரும் ஏற்றுக்கொள்ளும். வருகிற இன்னும் நடக்கப் போகிற இன்னும் இந்த ஆண்டிலேயும் ஏராளமான மக்கள் சேர்க்கப்படட்டும். இன்னும் டீச்சர்கள் கர்த்தாவும் சுத்தமானால் அவசியமானால் சேர்க்கப்படட்டும். இந்த பணி உயரட்டும் உயரட்டும். இப்படி நாம மகிமைப்படட்டும். கிருபையாயிரும் ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அல்லாஹ் சுவாசம் ஜாமன் இல்லையா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவமே, இந்த நல்ல அருமையான நாளில் காலையில் ஆராதனை தேவரீர் மாலையில் இந்த நிகழ்ச்சியை வைத்து நீர் அருமையாக இதை நடத்தி தந்ததற்காக நன்றி. எங்கள் ஆண்டவராகிய தேவமே, நீர் எருசலேமுக்கு நீர் தந்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த ஆசிரியர்களுக்காக நன்றி. நீர் கற்பித்து தந்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எருசலேமே உன் தேவனை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அப்பொழுது உன் தாழ்பால்கள் தேவமே பலப்படுத்தப்பட்டு உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிற வாரம் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காய் துதிக்கிறோம். அல்லேலூயா. நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். அல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவரின் கற்றுக் கொடுத்திருக்கிறவைகள் தேவராய கர்த்தாவே அந்த பிள்ளைகள் வளர்ந்து இந்த பூமியிலே தேவரீர் கர்த்தாவே பெரிய பெரிய ஆண்டவராகிய மனிதர்களாக கர்த்தாவே சோத்திரம் வளரும்படியான கிருபை செய்வீராக. நல்ல ஞானத்தையும் அறிவையும் கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். தேவனாய கர்த்தர் தூரத்திலிருந்து சமீபத்தில் வந்த தம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து இருக்கிறவர்களை ஆசீர்வாதமாக நடத்தி தர வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Hallelujah.